வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் பர்செப்ஷன், செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், செல்ஃப் எஸ்டீமை எப்படியெல்லாம் வளர்த்துக்க முடியும், எப்படி வளர்த்துக்கிட்டா அது நம்மளோட பர்சனாலிட்டி மேக்கப்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், சிறப்பான தகுதிகளை எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு குரூப்பில் இருக்கிறோம். அந்த குரூப்பில் இருக்கும்போது அந்த குரூப்ஸோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற ஒரு வேல்யூஸ்க்கு அடிப்படையில் ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பான செய்திகளை நம்ம பகிர்ந்துக்க முடியும், சிறப்பான செய்திகளை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு இல்லாமல் பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே ஒரு சோஷியல் ஆஸ்பெக்டில், அதாவது சமூகத்தில் சமுதாயத்துக்கு அடிப்படையாக சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த சமுதாயத்துக்கு ஏற்புடைய கருத்துக்களை நம்ம கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படையில் நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். சோஷியல் லேர்னிங் அப்படின்னா என்ன? நிறைய விஷயங்களை, அதிகப்படியான விஷயங்களை நம்ம ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில், ஒரு 1-to-1 ரிலேஷன்ஷிப்லேயோ, ஒரு 1-to குரூப் ரிலேஷன்ஷிப்லேயோ, இல்லை குரூப்-டு குரூப் ரிலேஷன்ஷிப், எந்த தகுதியிலையாவது ஒரு அடிப்படையில் நம்ம சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம், சில செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் பிரகாரம் அதுக்கு ஏற்ப நம்ம நடைமுறை பாவனைகளை மாற்றிக்கிறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதனோட சுய தேவைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இது அவரோட குரூப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது உள்ளதாக இருக்கும். நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து சில கொள்கைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு முயற்சி செய்து அந்த தெரிஞ்சுக்கிட்ட கொள்கைகளை அனுசரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜன் ஆஸ்பெக்டில் ஒரு சில செய்திகளை நம்ம அனப்டேட் காட்ட முடியும்னு வைங்களேன். ஒரு பூஜைக்கு போகணும், அந்த பூஜைக்கு போகும்போது இப்படி ஒரு நேர்த்தியாக நம்ம உடை அணிஞ்சுக்கிட்டு போகணும். மாடர்ன் ட்ரெஸ் அங்கே எடுத்துக்க முடியாது, அங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் ஏற்புடையது. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோடு கூட நீங்கள் என்ன இருக்கணும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கணும். சில விதமான ஆகாரங்களையும் உணவு முறைகளையும் கட்டுப்படுத்திக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு என்ன மாதிரி உணவு வகைகளை சாப்பிட்டுக்கணுமோ அது போல தான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இன்றைய மாடர்ன் ட்ரெண்டில், அதாவது இளைய தலைமுறைன்னு இருக்காங்க, ஒரு அடலசன்ஸில் இருக்கங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்களுக்கு அப்போ என்ன தோணும், எல்லாத்தையுமே எதிர்த்து பேசணும், எல்லாத்தையும் சொன்ன உடனே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அடலசன்ஸ் பிஹேவியரை பற்றி பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் வேலைக்காகாது, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக முடியாது, ரொம்ப தூரம் நடந்து ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னா அந்த நடக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட் வரும்போது இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, இவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியாது, நோ இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்ல துவங்குவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த அடோலசன்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறதுனால. வேறு ஒரு விஷயம், அதாவது இந்த அடோலசன்ஸை தாண்டி இவங்களே அடல்ட்ஹுட் ஒரு 25, 27, 30 அந்த மாதிரி நம்பர் உள்ள ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க, அந்த வயசு கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ இதெல்லாம் பாசிபிள் தான், நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரிலீஜன் ஆஸ்பெக்டில் ஒரு தொழ வேண்டும், இறைவனை தொழுவதற்காக செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த தொழுதல் என்ற கான்செப்ட் வேணால் பிடிக்குமா இருக்கும், அந்த தொழுதலை முடிக்கிறதுக்கு நடுவில் இருக்கிற ப்ராசஸ் இருக்கே அது அவங்களுக்கு ஏற்க முடியாதா இருக்கும். சிலவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான விஷயம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கும் போது அப்போ அவங்கள போல் உள்ளவங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னு சொன்னால், ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்யலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம், போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம், இது போல் தொடர்ந்து செய்கிறதுக்கும் முயற்சி செய்யலாம். ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறது என்னவா இருக்கும்னு கேட்டால், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம், சிறப்பு, வி ஆர் ரியலி ஹாப்பி, த ஜாய் நியூ நோ பவுண்ட்ஸ் அப்படி இருக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு வேளை ஃபெயிலியர்னு வைங்க, போக முடியல, பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப என்ன தெரியுமா, அந்த டெர்ரைன் ரோடு சரியில்லை, இல்லாட்டி போனால் ட்ராவல் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஹெவி ரெயின், டாரன்ஷியல் ரெயின், அனேபிள் டு ட்ரைவ், த ரோட் ஸ்லிப்ஸ் அப்படிலாம் இருக்குது, நிறைய எவ்வளோ நெகட்டிவ்ஸ் சொல்லாமல் அவ்வளோ இருக்குது. அதனால் வி ஆர் அனேபிள் டு ஃபுல்ஃபில் த ட்ரிப், வி ஆர் ரிட்டர்னிங் பேக் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் கூட வி கேன் ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், வி கேன் கைட் அதர்ஸ். ரிஸ்க் எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பே இல்லை.
ரிஸ்க் எடுத்துக்கு போனோம், போன இடத்துல போய் இந்த சுற்றுலா பார்க்க ரிலீஜன் ஆஸ்பெக்ட் வேண்டாம். சுற்றுலா ஒரு இன்ப சுற்றுலாவாக இருந்தால் கூட ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு சரியான ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறோம். அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. சுற்றுலா என்ன, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கே சுற்றி வந்துட்டா அதான் சுற்றுலான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த சுற்றுலாவை சரியான அளவில் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, வி ஆர் நாட் என்ஜாயிங் த ட்ரிப், இட் இஸ் பிட் ட்ரபிள்சம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஒன்றும் குறைபாடு இல்லை. அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அனுபவங்களை வி கேன் கைட் அதர்ஸ். என்ன, இந்த அனுபவங்களை வச்சு அடுத்தவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், வழிகாட்டி சொல்ல முடியும். ஸோ அதனால் ஒரு முயற்சி செய்கிறோம்னு சொன்னால் அந்த முயற்சி பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும் நியாயப்பிரகாரம். ஆனால் சில சம்டைம்ஸ் unavoidable circumstances binds you not to proceed further அப்படின்னா அந்த நிலைமையில கூட எது வரைக்கும் நம்ம போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கோமோ அந்த தெரிந்து கொண்ட செய்திகளை வைத்து அடுத்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முழு அளவில் ஒரு நல்ல கைடாக இருந்து அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். இதுவும் பாசிபிள் தான். அதனால் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது இளைஞர்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்த பதிவை நிறைவு செய்யலாம். அப்போ என்ன செய்யணும், உங்களை பற்றின செல்ஃப் பர்செப்ஷன் இருக்குல்ல, இது போல் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா பரவாயில்லையே, வி டூ எ குட் திங், வி ஆர் டூயிங் வெரி பெட்டர் திங்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கூட நம்மளை சொல்லி பார்த்துக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.